காலம் எவ்வளவுதான் பிரிச்சு வச்சிருந்தாலும் சேர வேண்டியது சேர்ந்துதான் தீரும். சண்டை சச்சரவு 1000 இருந்தாலும் ரத்த சம்பந்தம் விட்டு போகுமா என்ன? விஸ்வா, விஸ்வா, இவளுங்க இந்த வேலை பண்ணிட்டு இருக்காளுங்களா? டேய், உனக்கு எத்தனை தடவை சொல்றது இந்த பால்கனிக்கு வந்து போன் பேசாதன்னு? மயக்கிறவங்க கண்ணெல்லாம் ஓ மேலதான் இருக்கு. அது கண்டு இல்ல, கயிறு. அதை வச்சு கட்டி இழுத்துடலான்னு பாக்குறாங்க. காரியம் முடியணும்னா அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. பணம், காசு, நகைன்னா யாருக்குதான் ஆசை வராது? அதானே. போடா, வீட்டுக்குள்ள போ. இந்த பால்கனி பக்கம் தலையை காட்டாது. கல்லு பட்டாலும் காயம் ஆறிடும். ஆனா கண்ணு பட்டா அது ஆளையே கவுத்துரும். பார்த்து இருடா செல்லும். ஆமாப்பா ராஜகுமாரா. அதுவும் இல்லாம உன்ன மாதிரி ராஜகுமாரெல்லாம் இந்த பக்கம் கதவை திறந்து வந்து நிக்க கூடாது. கழுகு மாதிரி வந்து கொத்திட்டு போயிடுவாங்க. போடா, உள்ள போ. அம்மா, நீ எதுக்குமா இப்ப இங்க நிக்கிற? நீ மட்டும் இங்க எல்லாம் இருந்திருந்தா அந்த பைரவிய நான் தூசி மாதிரி ஊதி தள்ளிருப்பேன். நீ இருக்கிறதுனாலதான் நான் பொறுத்துட்டு இருக்கேன். உள்ள போமா. துளசி, கோலம் போட்டது போதுண்டி, உள்ள போலாம். அம்மா, கோலம் இன்னும் முடியலம்மா.
இன்னும் கொஞ்சம் இருக்கு. நம்ம வாயை முடிக்கிட்டு உள்ள போனா இந்த மாதிரி ஆளுங்களோட வாய் ரொம்ப நீண்டுகிட்டே போகும். நாம அப்படி போனா அவங்க சொன்னதுதான் நிஜம், அதனால்தான் உள்ள போயிட்டாங்கன்னு இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசுவாங்க. பேசாம பேசாம என்ன பண்ணுவாங்க? அப்படித்தானே நீங்க நடந்துக்கிறீங்க. நாங்க ஒண்ணும் அவ்வளவு பெரிய முட்டாள் கிடையாது, நடக்கிறதுல என்னன்னு தெரியாம போறதுக்கு. உங்க கதை தெரிஞ்சுதானே பக்கத்துல இருந்து தள்ளி வச்சோம். தங்கத்தை வச்சிருக்கிறவங்க அத பாதுகாக்க போட்டு போடதான் செய்வாங்க. ஆ? இங்க யாரும் சொக்க தங்கம் இல்ல. மேல இருக்கிறது தான் தங்கம். உள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கு தானே தெரியும்னு சொல்லுமா. ரோல்டு கோல்டு என்னதான் பல பலன்னு இருந்தாலும் அது கோல்டு ஆயிடாது. தங்கம் எப்பவுமே தன்னை தங்கம்னு சொல்லிக்காது. இந்த மாதிரி செம்புங்க தான் தான் தங்கம்னு சொல்லிக்கும். அம்மா, இந்த காலத்துல பொண்ணுங்க தங்கத்தை பாக்குறது இல்ல, கலரையும் பாக்குறது இல்ல, ஹைட்டு வெயிட்டு இது எதையும் பாக்குறது இல்ல, கேரக்டரையும் மனசையும் மட்டும்தான் பாப்பாங்கன்னு தெளிவா சொல்லுமா. துளசி, நீ வா உள்ள போலாம். மா, நீ கொஞ்ச நேரம் பேசாம இருமா. பணம் காசு எதுவுமே நிரந்தரம் இல்ல. அன்பு பாசம் இல்லாதவங்க கிட்ட எல்லாமே இருந்தாலும் எதுவுமே இல்லன்னு தான் அர்த்தம். நீ அது கொஞ்சம் தெளிவா சொல்லுமா. ஏய், ஏய், என்னடி விட்டா பேசிக்கிட்டே போற? இன்னொரு வார்த்தை பேசுன ஒரு அரை விட்டன வை, பல்லெல்லாம் கொட்டிடும். துளசி, என்ன பண்ணிடுவீங்க? ஏய், அடிச்சிருவீங்களா? துளசி, எங்க அடிங்க பார்க்கலாம். துளசி, வாங்க. வர ஏய், அடிங்க. வாங்க. கவலை மரியாதை. என்ன எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவோம்? ஒண்ணு போட்டேனா? கொஞ்சம் பொறுமையா இரு துளசி. என்ன இது? அம்மா, தைரியம் இருந்தா என் மேல கை வைக்க சொல்லுங்க பாப்போம். கை வைக்க சொல்லுங்கம்மா. என்னடி ரொம்ப எகுற? உன் புத்தியும் குணமும் எனக்கு தெரியாதா என்ன? உன்னோட ரோஷமும் கோவமும் வெளியில தான், உள்ள அத்தனையும் விஷம். எது கண்ணி, எதுக்கு இப்படி பேசுறீங்க? எங்க வீட்டு வாசல்ல நாங்க கோலம் போடுறது தப்பா? அதையே தான் நானும் கேக்குறேன். ஏன் புள்ளைக்கு நான் நல்லது சொன்னா அதுல என்ன தப்பு இருக்கு? உங்க புள்ளைக்கு நீங்க லட்ச நல்லத சொல்லிக்கோங்க, அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. உங்க புள்ள மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா நாங்க என்ன செய்ய? உங்க பையன் பொம்பளை விஷயத்துல வீக்குன்னு தெரிஞ்சா அவனை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சுக்கோங்க. துளசி, அத விட்டுட்டு நாங்க நல்லவங்க இல்ல, எங்க புத்தி தான் நல்லது இல்லன்னு சொல்ற உங்க புத்தி தான் சரியில்லைன்னு அர்த்தம். உங்க புள்ள மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லனா அவனுக்கு ஒரு முக்காட போட்டு மூளையில உட்கார வைங்க. அம்மா, பாத்தீங்களாம்மா அவ என்ன பேச்சு பேசுறான்னு? ஏய் துளசி, கடவுள் எனக்கும் வாயை கொடுத்திருக்காரு. உங்களை மாதிரி எனக்கும் நல்லா பேச வரும். துளசி, வாயை மூடிட்டு வீட்டுக்கு வா. அம்மா, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. நல்லா இருக்குடி. திருடங்க ஊர்ல இருந்து வந்துட்டு இவ திருடனை பிடிக்க போறாளா? திருடத்தன செய்வா. இது பரம்பரை புத்தி. எப்படி போகும்? அவளுக்கு பெரியவங்க சின்னவங்கிற வித்தியாசம் தெரியுமா என்ன? நீ என்னமோ அவளை தடுக்கிற மாதிரி தடுக்கிற. என்ன நீ
எப்ப பார்த்தாலும் இவளை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க. இவ்வளவுதான் நான் பேச வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ஆஹா, நீ சொன்னா அப்படியே இவ கேட்டுருவாளா? இல்ல கேக்குற ரத்தமா இது? எங்க ரத்தம் சுத்தமானதுதான், உங்க ரத்தம் தான் சரியில்லை. நீங்க கண்டதை பேசுவீங்க, அதையெல்லாம் கேட்டுட்டு காது பொத்திக்கிட்டு போணுமா? பதிலுக்கு பதில் சொன்னா ரத்தமா ரத்தம். பாத்தீங்கல்ல அவ எப்படி பேசுறான்னு? நீங்க 2 பேரும் பாத்தீங்கல்ல? இவ அப்படிதான் பேசுவா. ஏன்னா உள்ள இருக்கிற ஆசைய நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்ல. நல்ல வேளை அன்னைக்கு இவங்கள வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டோம். இல்லனா இன்னைக்கு இவங்க எல்லாருமா சேர்ந்து நம்மள வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பாங்க. கேட்டியா பார்த்திபா? அவங்க பேசுறத கேட்டியா? உடனே நீ நமக்கு வேற வீட்டை பார்க்கணும். ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயே பார்க்கணும். உனக்கும் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கும், எனக்கும் இவங்க தொல்லை இல்லாம இருக்கும். கண்டவங்க பேச்செல்லாம் கேட்கணும்னு எனக்கு தலையெழுத்தோன்னும் இல்ல. அண்ணனை விட்டு தூரமா போயிடக்கூடாது. அவரை தினமும் நான் பார்த்துட்டே இருக்கணும்னு தான் இவரோட சம்பளத்தை மீறி அவர் எனக்கு பக்கத்திலேயே வீட்டை பார்த்து கொடுத்திருக்காருன்னு நான் உனக்கு எப்படி சொல்லுவேன் துளசி? பேசு பார்த்திபா. வாயை மூடிட்டு நின்னா என்ன அர்த்தம்? இனிமே நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். சரி, பொறுமையா இருமா. வேற வீடு தானே, பாத்துறலாம். நீ முதல்ல உள்ளவா. பாக்கலாம். இவர் வீடு பார்க்க போறாரா இல்ல வேற இடத்துக்கு போக போறாரான்னு பார்க்க தானே போறோம் சத்யவதி. எதுக்கு தேவையில்லாம இதுங்க கிட்ட பேச்சு? நீ வா போலாம். டேய், நீ என்ன அங்கேயே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உன்னதான் அப்பவே நான் உள்ள போக சொன்னல. கீழே இறங்க. போடா. தேவையாப்பா இது? நாம இங்க இருந்து இவங்க கிட்ட திட்டு வாங்கணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தா? அசிங்கமா இருக்குப்பா. துளசி, நம்ம மேல தப்பு இல்லங்கிறப்போ நாம எதுக்கு வீட்டை மாத்திட்டு போனோம்? அம்மா, அவங்க பேசுறது ஒண்ணு, அதுல இருக்கிற அர்த்தம் வேற ஒண்ணு. எனக்கு அது புரியுதுமா. அதனாலதான் என்னால தாங்கிக்க முடியல. நம்ம நேர்மை நியாயம் எல்லாம் அவங்க பேசுற பேச்சுல அவமானப்பட்டு நிக்குதுமா. நிஜ நெருப்பு மாதிரி துளசி. அவங்க நம்ம மேல போடுற பழி எல்லா காலத்திலயும் ஜெயிச்சிடாது. நிஜத்துக்கு தான் நீண்ட ஆயுள், பொய்க்கு அற்ப ஆயுள் தான். இங்க பாரு, நான் ஏன் வருத்தத்தை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். துளசி, கேட்டியா? அவ பேசுனது கேட்டியா? நான் ஒன்ன சொன்னா அவளுக்கு என்னடா வந்துச்சு? என்ன பேச்சு பேசுனான்னு நீ பார்த்தல? மனசுக்குள்ள அவங்களுக்கு கெட்ட எண்ணம், கெட்ட புத்தி, கெட்ட நினைப்பு இல்லனா எதுக்கு அவங்க அப்படி பேசணும்? அவங்க அந்த அளவுக்கு நல்லவங்க இல்லடா. சின்ன புள்ள உனக்கு அவங்களுடைய சூட்சமெல்லாம் தெரியாது. எனக்கு தெரியாம போகுமா என்ன? மா, இப்ப எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? அந்த மாதிரி சீப் ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட வேலைக்கே ஆகாதுமா. படிப்பறிவு இல்லாத அவங்க போடுற திட்டம்லாம் என்கிட்ட நிக்க முடியாதுமா. விஸ்வா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லாம இல்லடா. ஆனா அவங்களுடைய சித்து விளையாட்டுல நீ மாட்டிப்பியோங்கிறது தான் என்னோட பயமே.
சொத்துக்கு ஆசை இல்லாதவங்க மாதிரி நடிச்சு சொத்தை பங்கு போட்டு பிரிச்சுட்டு போயிட்டாங்க. போனவங்க வேற எங்கேயாவது போக வேண்டியதானே? எதுக்கு இப்படி பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இத பாரு, அவங்கள நம்ப முடியாதுடா. அவங்க ஏதோ பெரிய திட்டத்தோட தான் இங்க இருக்காங்க. டே ராஜா, நீ அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து கூட. அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. இதெல்லாம் சீப்பான ட்ரிக்ஸ். இந்த சீப்பான திட்டம் எதுவுமே என்கிட்ட எடுபடாது. நீங்க தைரியமா இருக்குமா? நாம தான் தேவையில்லாம பயந்துட்டு இருக்கோம். விஸ்வா என்னமோ தெளிவா தான் இருக்கான். ஏங்க, நான் உங்ககிட்ட அவசரமா கொஞ்சம் பேசணுங்க. என்னாச்சு பைரவி? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. உடனே கல்யாணம் பண்ணி ஆகணும். கல்யாணமா? யாருக்கு கல்யாணம்? யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் எனக்கு என்னங்க வந்துச்சு? நம்ம புள்ள விஸ்வாவுக்கு தான். உனக்கு என்ன பைத்தியமா என்ன? அவனுக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இப்பதானே அவன் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கான். அதுக்குள்ள எப்படி கல்யாணம் பண்ணா படிக்க முடியாதா என்ன? படிக்க முடியாதுன்னு சொல்லலமா. அவன் லைஃப்ல செட்டில் ஆக வேணாமா? அவன் லைஃப்ல செட்டில் ஆக என்னங்க இருக்கு? நம்ம கிட்ட இல்லாத சொத்தா செட்டில் ஆகிறதுக்கு? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இது போதாதா என்ன? பைரவி, அது எல்லாத்தையும் கூட விட்டுடு. ஆனா கல்யாணம் பண்ணிக்க இப்ப என்ன அவசரம்னு கேக்குறேன். இத பாருங்க, கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும்னு சொல்லுவாங்க. அதுதான் என் பயமே. என்ன பேசுற பைரவி? உன்னோட பயம்தான் என்ன சொல்லு. இத பாருங்க, எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அதை என் வாயால சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்க மனசுல உங்க தங்கச்சி பொண்ணுக்கு இவனை கட்டி கொடுக்கணும்னு ஏதாவது என்ன இருக்குமோ என்னவோ. அதுக்கு மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். விஸ்வாவும் ஒத்துக்க மாட்டான். விஸ்வாவுக்கு துளசினா பிடிக்கவே பிடிக்காது. நீங்களே கட்டாயப்படுத்தி அவன் ஒத்துக்கிட்டாலும் நான் உங்களை சும்மா விட மாட்டேன். பைரவி, நான் அந்த மாதிரி செய்யறவனா? செய்யறவரா இல்லையான்னு உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? வீணான யோசனையும் தேவையில்லாத பயமும் உனக்கு எதுக்கு? அந்த பயம் வந்ததுக்கு காரணமே நீங்க தானே. சரி, நான் என்ன செஞ்சா உனக்கு என் மேல இருக்கிற பயமும் சந்தேகமும் போகும்? அப்படின்னா ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒரு மாப்பிளைய புடிச்சு உங்க தங்கச்சி பொண்ணுக்கு உடனே கல்யாணத்தை பண்ணி வைங்க. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அதிகாரம் எனக்கு இல்லையே. ஏன்? தாய் மாமனா அந்த உரிமை உங்களுக்கு இருக்கே. எனக்கு அந்த உரிமை இருந்தா அவளுக்கு வேற ஒரு உரிமை இருக்கு. அது அவங்க பொண்ணு. கன்னியாதானம் என்னால பண்ணி கொடுக்க முடியாதுல்ல. அவளோட அப்பா அம்மாவுக்கு தானே அந்த உரிமை இருக்கு. அப்படின்னா அவ இந்த வீட்டு மருமகள் ஆக முடியாதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. தங்கச்சி பொண்ணுன்னா அவங்களுக்கு இருக்கிற உரிமை அவங்களுக்கு தான். நான் சத்தியம் பண்ணி கொடுத்தா அது இல்லைன்னு ஆயிடுமா? எப்படி இருந்தாலும் துளசி தான் என்னோட மருமக. வழிவிடு. இந்த ஜம்பத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இந்த மனுஷனுக்கு நாம சொல்ற எதுவுமே இஷ்டம் இல்ல. எங்க 2 பேரும் இஷ்டம் இல்லாம துளசி எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளா வரன்னு நானும் பாக்குறேன்.